பீகாரில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் தகவல். சராசரியாக 135 முதல் 165 இடங்கள் வரை கிடைக்கக்கூடும் என கணிப்பு. காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணிக்கு சராசரியாக 75 முதல் 100 இடங்கள் வரை மட்டுமே வழங்கியுள்ள கருத்து கணிப்பு நிறுவனங்கள் தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சி படுதோல்வியை சந்திக்கும் எனவும் கணிப்பு. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தாவேகா உத்தேச வேட்பாளர் பட்டியல் தயாராகிவிட்டதாக தகவல். 234 தொகுதிகளுக்கும் உத்தேச வேட்பாளர்களை தேர்வு செய்து தலைமையிடம் வழங்கியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கார் வெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடைய அனைவரும் புலனாய்வு முகமைகளின் கடும் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் என அமித்ஷா திட்டவட்டம். குற்றவாளிகள் ஒவ்வொருவரையும் வேட்டையாட என்ஐஏவுக்கு உத்தரவு. டெல்லி கார் வெடிப்பின் பின்னணியில் உள்ள சதிகாரர்கள் ஒருவர் கூட தப்ப முடியாது என பிரதமர் மோடி திட்டவட்டம். சம்பந்தப்பட்ட அனைவரும் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் எனவும் பேச்சு. பீகாரில் 2 கட்டங்களிலும் சேர்த்து மொத்தம் 66.91% வாக்குகள் பதிவு. குடியரசு இந்திய வரலாற்றிலேயே பீகாரில் பதிவான அதிகபட்ச வாக்குப்பதிவு இதுதான் என தேர்தல் ஆணையம் தகவல். சென்னையில் உள்ள காவல்துறை டிஜிபி அலுவலகத்தின் அருகேயே கொள்ளை சம்பவம் நடைபெற்றுள்ளது என அதிமுக குற்றச்சாட்டு. முழுநேர டிஜிபி கூட இல்லாத காவல்துறை மீது எப்படி குற்றவாளிகளுக்கு பயம் வரும் எனவும் அதிமுக கேள்வி. சென்னை மாநகராட்சி சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கு இலவச உணவு வழங்கும் திட்டம் வரும் 15ஆம் தேதி தொடக்கம். 3 வேளையும் இலவச உணவு வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் கைதான டாக்டர்களுடன் தற்போது கைது செய்யப்பட்டுள்ள தஜமுல்லுக்கு தொடர்பு என தகவல். கார் வெடிப்பு வழக்கில் ஏற்கனவே 6 டாக்டர்கள் வரை கைதான நிலையில் தற்போது 7வது டாக்டராக தஜமுல்லை காஷ்மீரில் வைத்து கைது செய்தது பாதுகாப்பு படை. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் 30 ஆண்டுகால கோரிக்கையான சாட்சியாபுரம் மேம்பாலம் திறக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்தது. சுமார் 20 நிமிடங்களுக்கு கண்கவர் வானவேடிக்கை பொதுமக்களை கவர்ந்தது. சிவகாசி ஸ்ரீவில்லிபுத்தூர் சாலையில் 61 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 700 மீட்டர் நீளத்தில் கட்டப்பட்ட இந்த பாலத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். திரைப்பட கலை இயக்குநர் தோட்டாதரணிக்கு செவாலியர் விருது வழங்கப்பட உள்ளதாக பிரான்ஸ் அரசு அறிவிப்பு. சென்னையில் நாளை நடைபெறும் விழாவில் பதக்கம் வழங்கப்படும் என தகவல்.